I'm very happy to welcome lady superstar Nayanthara. Hello. Hi. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். We have another guest. Let's welcome Director Ashwin. Ashwin அவர்களே, எனக்கு உங்ககிட்ட இருக்க முதல் கேள்வி, பேய் இருக்கா இல்லையா? நீங்க பேயோட தான் வாழ்றீங்களா வாழலையா? ஏன் எப்ப பார்த்தாலும் பேயை கட்டிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. மூணுக்கும் பதில் சொல்லுங்க. ஜென்ரலா எல்லாருக்கும் ஒரு ஃபேசினேஷன் இருக்கு, இருக்கா இல்லையா, என்ன நடக்கும் அப்படின்றது. அதுக்கு வந்து ஆன்சரே கிடையாது. அது கான்ஸ்டன்டா அது வந்து ஒரு டிஸ்கஷன்லேயே தான் இருக்கும். கடவுள் இருக்காரா இல்லையன்ற மாதிரி தானே. ஸோ அது ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒருத்தரோட உணர்வை பொறுத்த ஒரு விஷயம். ஸோ அதனால் அது அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எப்பயுமே. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது தான் படம் பண்ணுறோம். அண்ட் யூ ஆல்வேஸ் கம் அப் என்னோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்ததுக்கு இந்த படம் டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது. ஈவன் தோ ஜானர் வந்து அதுவாக இருந்தாலும் அந்த ட்ரெய்லரே ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தேன், இது வரேனே அப்படிங்கிறதுக்காக இப்படியெல்லாம் வச்சு அதை பார்த்தேன். இருந்தாலும் பக்குன்னு இருக்குது. அண்ட் நீங்கள் இன்டர்வெல் இல்லாமல் இந்த படம் கொடுக்க போகிறீங்க இல்லையா? ஸோ that by itself is a test for Indian audience. How ஒரே சப்ஜானர் நீங்கள் திரும்ப போகும்போது how இதில் என்ன அப்படி வித்தியாசமாக இருந்தது நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு? இல்லை, இது வந்து லாக்டவுன் முடிஞ்சு திரும்பவும் நார்மலாக வந்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் ரெஸ்யூம் ஆகுது, திரும்ப நம்ம ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறோன்ற டைமில் தான் நான் அப்ரோச் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டில் ஃப்ரெஷ் ஆஃப் ஆல் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் லாக்டவுன் அண்ட் ஆல் த ட்ராமா தட் வி வென்ட் த்ரூ. ஸோ அந்த டைமில் இந்த கதை சொல்லும் போது வந்து என்னென்னா, அதில் ப்ராபப்ளி அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம இதுலேருந்து தான் வெளியே வந்திருக்கோம், அதை அக்னாலேஜ் பண்ணுற ஒரு படம் அது இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஹோப்புன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். அப்பயுமே நம்மளுக்கு இருந்தது. நம்மளுக்கு வந்து வேறு எந்த ஃபீலிங்குமே நம்மளால் வந்து யூ கேன் ஒன்லி ஹோல்ட் ஆன் டு ஹோப். மற்ற எந்த ஃபீலிங்குமே உங்களை அந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வராது. வேறு உங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்கலாம், இல்லை ஃபியர் இருக்கலாம். ஹோப் மட்டும்தான் உங்களை வந்து ஒரு டார்க்கான ஒரு ஃபேஸ்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். அது மட்டும்தான் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் வந்து ஹோப் பற்றி நம்ம கலெக்டிவாக வந்து ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு ஃபேமிலியாக எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியே வந்திருக்கோன்றதை இந்த படம் பேசுதுன்றது நான் நம்பினேன். ஆக்சுவலாக நான் அதனால தான் அந்த கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அவங்களும் அதை நம்பினதுனால தான் வந்துட்டு எடுத்துருப்பாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க கிட்டே கேட்கலாம். And also it's even though the genre is the same, ஹாரர் ஃபில்மாக இருந்தால், இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிற ஃபில்ம் வந்து மாயா, இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம். பட் ரெண்டுமே சேம் ஜானராக இருந்தால் கூட ஐ ஃபீல் மாயா ஆல்சோ வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஹாரர் ஃபில்ம். யூனோ, நாட் யூஸ்வலி ஹாரர்னா நம்ம பார்த்துருக்கிற ஹாரர் ஃபில்ம்ஸில் வந்து யூஸ்வலி ஒரு காமெடி மிக்ஸ்டாக இருக்கும், இல்லை ஒரு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் மிக்ஸ்டப்பாக இருக்கும். இட் ஒன்ட் பி அ பியோர் ஹாரர் ஃபில்ம், யூனோ. பட் கனெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் அ பியோர் ஹாரர் ஃபில்ம், யூனோ. ஹாரர் ஃபில்ம் இன் தி சென்ஸ் இட்ஸ் மாயாவே லெஸ் பியோர்னா இது பியோர்னா லெஸ் பியோர்னு இல்லை. நான் சொல்றது மாயா வாஸ் டிஃப்ரெண்ட், கனெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஐ திங்க் பிகாஸ் லாஜிக்கலி இட்ஸ் very correct, you know. There's a lot of logic behind the horror factor, and also emotional irukum. It is not about just one horror thing happening, you know. It andha mari vishayam kediyadu. It is about a family and the situation that happens during that லாக்டவுன். இப்போ லாக்டவுன் ஒன்று சொல்லும்போது யூஸ்வலி எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. எவ்ரி ஒன் ஹேஸ் கொஞ்சம் பிட்டர் மெமரிஸ் வித் லாக்டவுன் இல்லை. ஸோ அதனால லாக்டவுன் பேஸ் பண்ணி இருக்கிற ஃபில்ம்ஸை நம்மளுக்கு பார்க்கறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு கோ பேக் டு தட் மெமரி. திஸ் இஸ் நாட் லைக் தட். திஸ் இஸ் நாட் அபவுட் லாக்டவுன். திஸ் இஸ் சம்திங் தட் ஹேப்பன்ஸ். அந்த லாக்டவுன் டைமில் நடக்கிறதுனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால என்ன அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்குது, அந்த டைமில் என்ன சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஹவு ஹீ ஹாஸ் இன்கார்பரேட்டட் ஹாரர் இன்டு தட் அப்படின்னு இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ஏன்னா இது வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா தான். இப்போ நம்ம ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லாக்டவுன் டைமில் வேறு ஒரு இடத்துல மாட்டிக்கும் போது நம்மளை மீட் பண்ணிக்க முடியாது. நம்ம வந்து ஃபோனில் தான் பேசிக்கணும். அப்புறம் வந்து யூ கேனாட் ஈவன் ஹோல்ட் சம்படி. ஸோ சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்தால் ஃபேமிலி குழந்தை இருக்கும், பக்கத்தில் போக முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சம்டைம்ஸ் வி டேக் இட் ஃபார் கிராண்டட். இப்போ டாக்டர்ஸ்னால் அவங்க இன்வின்சிபிள், அவங்களுக்கு எதுவுமே ஆகாது, அவங்க எத்தனை பேரை ட்ரீட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து எதுவும் வராதுன்னு நினைக்கிறோம்ல, அவங்க நம்மள மாதிரி மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் சைட்ஸ் டு அந்த டைம் பீரியட் தட் வி ஹவ் நாட் ஸ்போக்கன் அபவுட் ஆர் we have not acknowledged those things. அது வந்து it is very important for us to remember the right things. ஏன்னா
நம்மளோட ரெசிலியன்ஸ் ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரதுக்கு நம்ம ஃபைட் பண்ண அந்த ரெசிலியன்ஸ் ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி தான் ரெப்ரசென்ட் பண்ணுது, ஒரு கம்யூனிட்டி. இப்போ ஒரு சொசைட்டி எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து ஃபேமிலி தான். ஸோ நீங்கள் லாக்டவுனில் அந்த கம்யூனிட்டியை நம்ம கோ த்ரூ பண்ணது ஒரு சிங்கிள் ஃபேமிலி மூலமாக நம்ம ஒரு ஸ்டோரியாக சொல்கிறோம். அதை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக ஆன் த ஃபேஸாக சொல்லாமல் ஒரு லேயர்டாக சொன்னால் எப்படி இருக்கும், ஒரு ஹாரர் ஃபிலிம் பேக்கேஜில் சொன்னால் எப்படி இருக்குன்றது தான் ஐடியா. That's the difference, you know, and I think that's the biggest plus of this film also. நாங்க இந்த film start பண்ணும்போது we didn't, all of us involved in it, we didn't do this as just another horror film, you know. அதுதான் நான் சொன்னேன், மிக்ஸ் ஆஃப் ஜானரா இருக்கும் எப்பவுமே. நாங்க ஃபிலிம் பண்ணும்போது ரவுடி பிக்சர்ஸ்ல ஃபிலிம்ஸ் நாங்க வந்து சூஸ் பண்ணுறதோ இல்லை நாங்க பண்ற ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த கண்டென்ட், யூனோ. அந்த கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கு, அதோட ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஃபில்மே எடுக்கிறோம். ஐ திங்க் கனெக்ட் இஸ் வே டிஃப்ரெண்ட் அண்ட் அதோட ஸ்டாண்டர்ட்ஸும் த வே ஹி ஹேஸ் ஷார்ட் த ஃபில்ம், நீங்கள் அந்த ஃபில்ம் பார்த்தா தான் அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து தெரியும். ஸோ வென் வி மேக் அ ஃபில்ம் விச் இஸ் இன் தட் ஸ்டாண்டர்ட், we feel very nice about it, you know. It is not to prove a point to anyone. Business wise இப்போ நம்மளுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸி வே அவுட் இருக்கு. எவ்வளோ ஃபிலிம்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம், எல்லாத்தோட சீக்வல் பண்ணோன்னா அது வந்து ஒன் டேல வந்து இட் ஜஸ்ட் டஸ் த பிஸ்னஸ். பட் தட்ஸ் நாட் த பாயிண்ட். நம்ம நல்ல ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், வித்தியாசமான ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், இந்த வித்தியாசமான கண்டென்ட் நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம், அது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போதுன்னு இருக்கிறது தான் எங்களோட ஹாப்பினஸ். You know, that's what we are trying to do. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அதான் satisfaction. Yeah, for all of us I think that's what makes the whole difference. And connect to the theater experience கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். Okay, yeah, like you have to see it to understand. பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது என்ன சொல்றோம். இட்ஸ் நாட் டு நிறைய சினிசிசம் இருந்ததுல லாக்டவுன் டைம்ல. அவ்வளவுதான், தியேட்டர்கள் இதுவே முடிஞ்சது, இதுக்கப்புறம் எல்லாரும் வீட்ல தான் பார்ப்பாங்க, தியேட்டர்ஸ் யாரும் வர மாட்டாங்கன்றது இண்டஸ்ட்ரி சைட்லயே இருந்தது, ஆடியன்ஸ் சைட்லயே அந்த சினிசிசம் இருந்தது. லுக் வாட் ஹேப்பன், 1 இயர்ல வந்து எல்லாமே மாறிடுச்சு, இட்ஸ் எக்ஸ்ப்ளோடட்ல. சோ அதனால நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் எக்ஸ்ப்ளோடட் தான். முன்னாடி இருந்ததை விட ஒரு பயங்கரமான ஒரு ஓபன், இப்போ முன்னாடி இருந்ததோட வந்து இன்னுமே பயங்கரமா வந்து பாக்குறாங்க. அண்ட் ஸோ அதுதான், அது எப்பயுமே வந்து என்னன்னா அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற ஒரு அது அந்த எமோஷன் நீங்க வந்து எடுக்கவே முடியாது. சம்திங் ஸ்பெஷல். இந்த ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போதே அனுபம் நயன்தாரா, சத்யராஜ் அப்படின்னு பார்க்கும்போதே அந்த பேர்கள் உங்க பக்கத்துல இருக்க 2 பேர் நார்த் இந்தியால ஒரு கிரேட் ஆக்டர், லைக் சவுத் இந்தியால ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆக்டர். And he is a lucky charm also for you, நினைக்கிறேன்ல சத்யராஜ் சார். So how did you bring two different people, like two equally strong men into this, and how was it for you? See, இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கும்போது, இந்த ஃபில்மை பண்ணும்போது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட பண்ணுவோமா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம பண்ணுவோமான்ற அந்த ஒரு இது நமக்கு அவேர்னஸ் எப்படி சொல்றது, ஒரு கிளாரிட்டி இல்லாம தான் இருந்தது. ஸோ பட் when we started prepping for the film, ஷூட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து லிஃப்ட் ஆயிருக்கு. நம்ம வந்து நம்ம நினைச்ச ஸ்கேல்ல ஸ்கோப்ல இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்போது ஆப்வியஸாக வந்து விக்னேஷ் சார் வந்து அவரோட விஷன் வந்து இந்த படத்துக்கு என்னவா இருந்ததுன்னா, இட் இஸ் அ வெரி யூனிவர்சல் ஃபில்ம். ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தோட ஸ்கேல் அண்ட் ஸ்கோப் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து யூ கெட் த பெஸ்ட் பீப்புள் பாசிபிள் ஃபார் திஸ் ஃபில்ம். நாட் ஓன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப், இப்போ ஜென்ரலாக ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு அனுபம் கேர் சார் மாதிரி இல்லை சத்யராஜ் சார் மாதிரி ஒரு ஸ்டாரை கொண்டு வரும்போது ஸ்டார் வேல்யூ அப்படின்ற ஒரு வேர்ட் தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் வாட் மேட் தம் அ ஸ்டார், they're incredible artists themselves. So அவங்க உள்ள வரும்போது as a director my job becomes very easy. And அவங்க அந்த அளவுக்கு படத்தை கிரவுண்ட் பண்றாங்க. And அந்த ஒரு எமோஷனல் கார்டு வந்து கிரியேட் பண்றாங்கல்ல ஆடியன்ஸோட. படம் பார்க்கும்போது அவங்க தான் நம்ம அழுகுறோம்ல, அது அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்க பண்றது ரொம்ப சிம்பிளா தெரியும் நம்மளுக்கு, பட் அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, ஐ வாஸ் வெரி லக்கி டு ஒர்க் வித் திஸ் பீப்புள். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் அஸ்வினால ஆக்சுவலி வந்து we didn't have such big names in our mind இல்லை. அந்த மாதிரி அனுபம் சார், சத்யராஜ் சார் நாங்கள் யோசிக்கவே இல்லை. பட் ஃபில்மோட அந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த கேரக்டர்ஸ் வந்து சில கேரக்டர்ஸ் வந்து சில ஆக்டர்ஸால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஏன்னோ அது வந்து அவங்களால தான் மட்டும் அது பண்ண முடியும். ஸோ அப்போ தான் வந்து விக்கி வாஸ் வெரி வெரி ஷுர் தட் யூனோ ஹீ வாண்ட்ஸ் real like solid actors too, and who Anupam sir and Satyaraj sir have made like a huge difference to the whole film.
எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஃபில்மை வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ வாட் ஐ லைக் அபவுட் ஆர் ஃபில்ம் இஸ் தட் இட் இஸ் நாட் அபவுட் மீ, இட் இஸ் நாட் அபவுட் Satyaraj sir or Anupam sir or Hania or anyone. It's about it's just a film that we are all holding together. You know, that's the beauty of it. And அந்த மாதிரி ஃபில்ம்ஸ் பண்ணும்போது it gives a different kind of happiness. ஏன்னா நான் மற்ற ஃபில்ம்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா எல்லா ஷார்ட்ஸும் நம்ம மேலே தான் இருக்கும். யூனோ மோஸ்ட் ஆஃப் த விமன் சென்ட்ரிக் ஃபில்ம்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் வாட் ஐ லைக் அபவுட் திஸ் இஸ் தட் இட் இஸ் நாட் என்டையர்லி அபவுட் யூ. You know, it just doesn't, I mean, உங்களுக்கு மாஸ் சீன் வைக்கிறதுக்குனே ஒரு ஃபில்ம் பண்ணது மாதிரி இருக்காது. It's just a good film, that's all. Definitely. And choosing to do such a film, it's a big choice. ஏன்னா if you're offered 10 different films where you are the center of attention, ரொம்ப வந்து நம்மளுக்கே வந்து டக்குன்னு ஒரு எப்படி சொல்றது ஒரு இது வரும்ல, அதை பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல. For you to let go of all those எனக்கு வந்து நல்ல படத்தில் நடிக்கணும் அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். அண்ட் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் தட் ஐ லுக் அப் டு ஹேவ் தட் குவாலிட்டி. ஏன்னா அவங்க அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால தான் ஐ திங்க் தேவ் பிகம் அ ஸ்டார் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இஃப் த ஃபில்ம் இஸ் ஜஸ்ட் அபவுட் யூ அண்ட் இட் கேன் பி அபவுட் யூ, சர்டன் ஃபில்ம்ஸ் ஆர் அபவுட் யூ, பட் திஸ் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ ஃபேமிலி. அப்போது அந்த ஃபேமிலியில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தனியாக தெரிஞ்சிங்கன்னா இந்த ஃபில்ம் வில் ஃபாலோ பார்ட். ஏன்னா அந்த ஃபில்முக்கான அந்த இன்டெகிரிட்டி வந்து போயிடும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சில பேர் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. This film is about family, so I'll be a part of that family. I'll be a part of that story without taking the attention away from what matters. That takes a lot to agree. That's nice. So on 22nd படம் ரிலீஸ் ஆகுதா? ஜிட்டர்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு அஸ்வின்? நீங்களாம் நான் எப்பவுமே ஒரு வெரி காம் கம்போஸ்ட் பர்சனா. இல்ல அஸ்வின் வந்து அந்த மாதிரி தெரியும் காமா இருக்கிற மாதிரி தான் தெரிவாரு. he won't talk much. இவ்வளோ பேசுறதே இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் நான் அஸ்வின் எல்லாம் வந்து ஹலோ குட் மார்னிங் அப்படி சொல்லி நான் பார்த்ததே அஸ்வினை இப்போதான். மாயெல்லாம் பண்ணும்போது ஹீல் வில் ஹலோ அப்படி ஹலோ இவ்வளோதான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராது, எல்லாம் போயிடுவாரு, அந்த பக்கம் போயிடுவாரு. அந்த மாதிரி ஏன் அஸ்வின் ஏன் அந்த மாதிரி பேயோட ஏதாவது தனியாக போய் பேசிட்டு வருவீங்களா, மனுஷங்களோட பேச மாட்டீங்களா? ஐ ரியலி கேர் அபவுட் தி ஃபில்ம். எனக்கு வந்து இந்த படம் ஏன் முக்கியம்னு எனக்கு தோணுதுன்னா வந்துட்டு ஒரு அந்த பீரியட் வந்து நம்ம கடந்து வந்துட்டாலும் எவ்வளோ பேர் வந்து they have lost somebody or ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, நிறைய ஹியூமிலியேஷன் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க, ஃபிசிக்கலாக எமோஷனல் ட்ராமா, so many depression, grief, so many strong emotions. Uncertainty a lot. I think a lot of people have gone through a lot of depression at some point or the other. On the lockdown timeல எல்லாருக்குமே ஒரு ப்ராபப்ளி 1 or 2 days தான் வந்து அந்த டிப்ரெஷன் பீரியட் இருந்திருக்கும். பட் ஆனால் எல்லாருக்குமே ஒரு அட் சம் பாயிண்ட் ஏதோ ஒரு லோ ஃபீல் ஆயிருக்கும் பிகாஸ் there was so much of uncertainty. So I think all that emotional trauma and what the whole family goes through, the film is about that. More than it being a horror film, I think the emotional whenever I'm very concerned about இந்த படம் எப்படி வரப்போகுதுன்ற எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க ஆடியன்ஸ்ன்றது வந்து அந்த கன்சர்ன் வரும்போது எனக்கு இவங்ககிட்ட படத்தை காட்டும் போது அவங்க படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷி பிகேம் வெரி எமோஷனல் ஆஃப்டர் வாட்சிங் த ஃபில்ம். ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் இமேஜ். ஏன்னா ஒரு ஃபில்ம் மேக்கராக வந்து நம்ம வந்துட்டு நம்ம படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணுது, இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்குது, அதெல்லாம் தாண்டி ஒரு இண்டிவிஜுவலை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றது இருக்குல்ல, எமோஷ்னலாக எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றது இருக்குல்ல. யூஸ்வலாக நம்ம ரொம்ப இன்டெலெக்சுவலைஸ் பண்ணுவோம் படங்களை, அது இல்லை ஆக்சுவலாக இட்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இவங்க படம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் டீமாக படம் பார்த்துட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றது எனக்கு வந்து ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஸோ தட் கிவ்ஸ் மீ a lot of strength. சத்யராஜ் சார், இந்த பக்கம் அனுபம் கேர் சார், அண்ட் there's also a kid who's involved இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார்ஸ் அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை இருக்கு. ஸோ how was it whole feel of directing it, அவங்க பேர் வந்து ஹனியா நஃபீஸான்னு சொல்லிட்டு, ஷீஸ் அ மியூசிஷியன். அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் அவங்க, அண்ட் ஆல்சோ அன் ஆர்டிஸ்ட். அண்ட் அவங்க வந்து நான் என்னோட டைரக்ஷன் டீம் வந்து அவங்கள ப்ரொஃபைல் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லும் போது ரீச் அவுட் பண்ணோம். அவங்க தமிழில் இதுக்கு முன்னாடி இந்த படம் பண்ணதில்லை. நாங்கள் ரீச் அவுட் பண்ணும்போது மலையாளத்தில் வந்து ஷி வாஸ் டூயிங் யர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ நாங்கள் என்ன கேட்டிருந்தோம்னா அவங்க அந்த டைமில் ட்ராவல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ ஒரு ஆடிஷன் டேப் மாதிரி பண்ணி அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஆடிஷனில் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு ஷோவில் வந்து வடிவேல் சார் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி தேவர் மகன் நடிக்கும் போது
யூ ஒர்க் வித் so many greats. நான் வந்து நடுவில் வந்து 2 வீலரில் போயிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு சொல்லுவார் ஒரு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு இவ்வளோ ஆக்டர்ஸ் ஸ்டார்ஸ் இருக்கும்போது அது இவங்களோட ஃபஸ்ட்டு படம்ன்றது வந்து மேசிவ் ப்ரெஷர். ஏன்னா நீங்கள் உங்களோட நடிக்கிற காம்பினேஷன் நடிக்கிற ஆக்டர் வந்து ரொம்ப நல்லா நடிக்கிறாங்கன்னா நீங்கள் சும்மா நடித்தாலும் வந்து வெளியே தெரிஞ்சிடும். பட் அவங்க வந்து ரொம்ப ரிமார்க்கபுளாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க. பிரில்லியண்ட்டாக நடிச்சிருப்பாங்க. ஏன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரியே தெரில. நான் அஸ்வின் கிட்ட கேட்டேன், அவங்க நிறைய ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்காங்களா, ஒரு வேளை எனக்கு தெரியலையா அப்படின்னு. இல்லை இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்ம். ஷி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஷீஸ் டன் அ வெரி வெரி குட் ஜாப். அண்ட் ஆல்சோ சத்யராஜ் சார் வந்து எனக்கு சத்யராஜ் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு விக்னேஷ்க்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு தெரியல தட் we can bring in everyone அப்படின்னு இருக்கிறது. Because Satyaraj sir is like too big. Anupam sir is too big. We wouldn't even think of something like that. அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சார் வந்து ஓகே நீங்கள் why don't you guys think கொஞ்சம் பிக்கரா, ஏன்னா இவங்க எல்லாரும் இருந்தால் தான் அந்த ஃபில்மே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா we thought okay we'll reach out and both of them were like extremely happy to do this film. அண்ட் சத்யராஜ் சாரெல்லாம் அவர் அந்த கேரக்டராக நடிக்கும்போது தான் we know how incredible an actor he is. ஏன்னா அவரை வந்து நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் டு ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தட் கேரக்டர் இஸ் அண்ட் டு பி ஸோ வல்னரபிள் அண்ட் டு பி தட் கேரக்டர் அண்ட் டு பி இன் தட் மோமெண்ட் இஸ் லைக் நாங்கள் எப்போவுமே அவரோட ஷார்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு எப்படி நடிக்கிறார்ல எப்படி நடிக்கிறாரு. ஐ மீன் அண்ட் ஆல்சோ அனுபம் சார் வந்து நாங்கள் ஆப்வியஸ்லி யோசிச்சு கூட பார்க்கலாம் அனுபம் சார் வந்து இதுக்கு ஓகே சொல்வார் அப்படின்னு. பட் அவர்கிட்ட கேட்டோன்னே அகெயின் ஹீ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஸ்கிரிப்ட் திஸ் ஃபில்ம் ஆல் ஆஃப் இஸ். அண்ட் அவ்வளோ ஸ்வீட்டாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட்டாக அவர் வந்து டக்குன்னு அவரோட ஒர்க் முடிச்சுட்டு எந்த ஹேசலுமே இல்லாமல் எதுவுமே இல்லை ரொம்ப ரொம்ப அழகாக எங்களுக்கு அது பண்ணி கொடுத்தாரு. அவருடைய ஆக்டிங் ஸ்கூல்லலாம் கூட அதை ப்ளே பண்ணி காட்டினதா? எஸ் அவங்களோட ஆக்டிங் ஸ்கூலில் ப்ளே பண்ணதா. தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ஸ்கிரீனிங், ஃபர்ஸ்ட் ஆஃபிஷியல் ஸ்கிரீனிங் படம். ஏன்னா அனுபம் சாரும் அப்போ தான் படம் பார்க்குறாரு. எல்லாருமே வந்துட்டு பாம்பேயில் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் அரேஞ்ச் பண்ணோம், ஒரு ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் மாதிரி. அவங்க பார்த்தாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸு. என்னால் போக முடியல ஆக்சுவலாக அந்த டைமில், நான் இங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். விக்னேஷ்வன் சார் தான் போயிட்டு வந்தார். செம்மையாக இருந்தது ரெஸ்பான்ஸ். அங்கே இருக்கவங்க வந்து ரியலி லவ் த ஃபில்ம் சொன்னாங்க. அண்ட் அனுபம் சாரும் ஃபோன் பண்ணி பேசினார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொன்னீங்க இது பியூர் ஹாரர், ஸோ எவ்ரிபடி கேன் வாட்ச் திஸ் ஃபிலிம் ரைட்? சி ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்குன்னா, ஹாரர்னா ஜென்ரலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு கோரு இல்லைனா வந்துட்டு ஒரு வைலண்ட்டான இமேஜ் நம்மளால வந்து நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஆக்குற மாதிரியான சில தீம்ஸ் இருக்கும் அப்படின்றது. பட் இல்லை, ஆக்சுவலாக ஹாரர்ன்றது வந்து ஒரு எமோஷன் தானே. அது ஃபியர்ன்றது நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஹாரர் ஃபில்மை தாண்டி இந்த ஃபில்ம் வந்து எது ட்ரைவ் பண்ணுதுன்னா அந்த ஃபேமிலி ட்ராமா தான் ட்ரைவ் பண்ணுது. அண்ட் இப்போ நீங்கள் ஒரு ஆக்ஷன், ஒரு மசாலா ஃபில்ம், ஒரு மாஸ் ஃபில்ம் பார்க்குறீங்கன்னா அது ஆக்ஷன் ஃபில்மாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆல்ரவுண்ட் என்டர்டெய்னராக இருக்கலாம். பட் அதோட கோர் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அபவுட் கேரக்டர்ஸ் அண்ட் எமோஷன் அண்ட் ஃபேமிலி. ஸோ ஐ ஃபீல் லைக் ஃபேமிலியில் எல்லாருமே இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பார்ட் ஃப்ரம் ஃபியர் there is so much more in this film. ஏன்னா மாயாவும் அப்படி தான். மாயா வந்து ரிலீஸ் ஆகும்போது இது வந்து ஒரு நீஷ் ஃபில்ம், இவங்க தான் பார்ப்பாங்க, விமன் சென்ட்ரிக் ஃபில்ம், இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருந்தது. அண்ட் ஐ வில் பி ஆனஸ்ட் வித் யூ, அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனது காரணம் ஆடியன்ஸ் மட்டும்தான். ஏன்னா அவங்க வந்து படம் பார்த்துட்டு we did not have like a great opening, like வந்து படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே வந்து ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக சத்தமே போடாமல் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் ஆடியன்ஸ் were the one who carried the film forward. ஆமாம், டெஃபினட்டாக. ஏன்னா அந்த டைமில் வந்து அந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான படம் கிடையாது. அண்ட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாகவும் சரி, படத்தோட ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அண்ட் நம்ம பேசும்போது சொன்னோம்ல, ஒரு சேஃப்டி நெட்டோட படம் பண்ணுறதுக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆடியன்ஸ் வில் ரிவார்ட் யூ. அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாங்கன்னா எப்பயுமே ட்ரேடு உங்களை சப்போர்ட் பண்ணதோ இல்லையோ, இண்டஸ்ட்ரி உங்களை சப்போர்ட் பண்ணதோ இல்லையோ, ஆடியன்ஸ் வில் 100%. That's something that I always believe in. When இப்போது சில டைமில் வந்து சில ஃபில்ம்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இந்த ஃபில்ம் நீங்கள் பண்ணுறீங்க, இது எப்படி ஏபிசி சென்டர்ஸில் வந்து ஒர்க் ஆகும், ஏ சென்டர் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லை பிஎன்சி மட்டும்தான் ஒர்க் ஆகும். லைக்
அந்த மாதிரி இல்லை. எஸ், சர்டன் ஃபிலிம்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்குது. பட் நம்மளோட ஆடியன்ஸ் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்து அவங்களோட எக்ஸ்போஜர் ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லையா. அண்ட் தேவ் பிகம் ஸோ இன்டெலிஜென்ட் தட் முன்ன மாதிரி வந்து எது கொடுத்தாலும் அவங்க வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு போய் அவங்க பார்த்துட்டு வர ஒரு ஆடியன்ஸ் இல்லை. இப்போ அவங்களோட எக்ஸ்போஜர் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபில்ம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபில்ம் நீங்கள் வந்து காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் தே ரிசீவ் இட் ஸோ வெல், யூனோ. அண்ட் தட்ஸ் வே த கேம் சேஞ்சஸ். பேசிக் லெவல் ஆஃப் ஃபில்ம்ஸ் இருக்கும்ல, இப்போ இதுதான் இருக்கணும், ஒரு 2 பாட்டு இருக்கணும், 5 ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, ஒரு பேசிக் டெம்ப்ளேட் வச்சு பண்ணால் தான் சேஃபாக இருக்கும்னு இருக்கிறது ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். another way of looking at it is ஆடியன்ஸ்க்கு நிறைய தெரியும். அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம்ஸ் வந்து கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவங்க அதை பார்ப்பாங்க, ரசிப்பாங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபிலிமில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அடிஷன் நடந்தது. ஸோ இவன் மேம்க்கு வந்து ஹஸ்பண்டாக வந்துட்டு ஒரு கேரக்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேரக்டர் வந்து கதைப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீஸ் அ டாக்டர் ஹூஸ் ஸ்டக் வித் த ஹாஸ்பிட்டல். ஏன்னா ஹீஸ் அங்கே இருக்கிற கோவிட் பேஷண்ட்ஸ் அங்கே இருக்கிற ஒரு, ஏன்னா ஸோ இது வந்து யார் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷீஸ் அ சூப்பர் ஸ்டார் அண்ட் அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்டாக நடிக்கணும் அப்படின்னா தேர் வில் பி அ லாட் ஆஃப் இன்ஹிபிஷன். இல்லை நம்மளுக்கு வந்து பெருசாக எதுவும் இருக்காது, இல்லை நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, நம்மளை இது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது, பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அண்ட் நான் இவரை அப்ரோச் பண்ணும்போது இதுதான் நான் சொன்னேன், இதுதாங்க இப்படி இருக்குது, நீங்கள் நடிக்கணும், நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் அவர் வந்து டைரெக்டாக நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நான் மீட் பண்ணுறேன். ஏன்னா ஹி வாஸ் வெரி பிஸி ஷூட்டிங் அதர் ஃபிலிம்ஸ். அண்ட் ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து நான் பீச்சில் வந்து ஷூட் பண்ணோம். அண்ட் அவர் வந்து அன்றைக்கி தான் வந்துட்டு அவரோட டாட்டராக நடிக்கிறவங்களை வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு. யாருமே அதுக்கு முன்னாடி மீட் பண்ணதே இல்லை, எங்களை யாருமே மீட் பண்ணதே இல்லை, நாங்கள் எல்லாருமே அன்னைக்கு தான் மீட் பார்க்குறோம். ரிவர்ஸ் பண்ணலை, எதுவுமே இல்லை. அவர்கிட்ட நான் சிச்சுவேஷன் மட்டும் தான் சொன்னேன். பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவர் அ ஃபேமிலி, லைக் யூனோ இம்மீடியட்லி when you ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க, தே லுக் லைக் எ ஃபேமிலி. அண்ட் எனக்கு வந்து அது பெரிய ஒரு கிஃப்ட் எனக்கு. ஏன்னா ஒரு ஆக்டர் வந்துட்டு எந்த விதமான பரிச்சயம் இல்லாமல் ஒரு அந்த ஒரு இன்டிமசி கிரியேட் பண்ணுறாருல, கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறாருல, அவரோட பிரசன்ஸ். And on the first day itself we all became like a family. Yeah, I mean அவரோட presence, the way he acts also, and the way he looks, and you know the dignified presence ஒன்று இருக்கும்ல, that made a whole lot of a difference. Yeah. And about the music, horror film சொல்றீங்க, அப்போ ஒரு மியூசிக் ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் so important. சரி, இந்த படத்தில் வந்து 3 எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் டெக்னிக்கல் லெவலில்: மியூசிக், சவுண்ட் டிசைன் அண்ட் சவுண்ட் மிக்ஸ். ஸோ இது யூஸ்வலாக வந்து எல்லாரும் ஒரே கேட்டகரியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து என்னென்னா இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக தெரியணும், ஏன்னா கம்ப்ளீட்லி வேறு டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ மியூசிக் வந்து இந்த படத்தில் பிருத்வி சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்போசர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னோட 2வது படம் இது. அண்ட் எனக்கு வந்து பாட்டு வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு, எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அந்த எமோஷனல் சைடு நீங்கள் பாட்டில் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஹாரர் சைட்லேயும் அவர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரால் வந்து உங்களை வந்து எமோட் பண்ண வைக்க முடியும், பயமுறுத்த முடியுன்றது. ஸோ அந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸுமே வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். அஃப்கோர்ஸ் சவுண்ட் டிசைன், நான் என்னோட 3 படங்களையும் சிங் சினிமா தான் வந்து சவுண்ட் டிசைன் பண்ணாங்க. சவுண்ட் மிக்ஸ் வந்து ராதாகிருஷ்ணன் சார் பண்ணியிருக்காரு. நிறையா நேஷ்னல் அவார்ட் வின்னிங் சவுண்ட் மிக்ஸர், நிறையா படங்கள் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் மாயா அவர் தான் மிக்ஸ் பண்ணார். ஸோ இந்த ஃபில்ம் வந்து ஒரு அட்மாஸில் இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்டென்ஸாகவும் ரொம்ப ஒரு மெமரபுளாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகல. அனுபம் கேர் சார் வந்து ஹிந்தியில் தான் அதை பார்த்துருந்தாருன்னு நினைக்கிறேன், நாட் ராங். ஸோ தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி. அண்ட் தமிழ் அண்ட் தெலுங்கு வந்து டிசம்பர் 22 ரிலீஸ் பண்ணுறோம். ஹிந்தி வெர்ஷன் வந்து டிசம்பர் 30 ரிலீஸ் பண்ணுறோம். தட்ஸ் நைஸ். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. 22 வந்துட்டு உங்களுக்கு ஒரு கனெக்ட்டுங்கிற இந்த படம் இன்னும் உங்களை பெரிய லெவலில் பெரிய விஷயங்களோட கனெக்ட் பண்ணணும்னு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அஸ்வின், உங்களோட அந்த சின்சியாரிட்டி அண்ட் யுவர் ஏர்னஸ்டி டுவர்ட்ஸ் யுவர் ஜாப், நீங்கள் பண்ணுற அந்த வேலையில் நீங்கள் காட்டுற அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக என்றைக்குமே உங்களை கைவிட்டுறாது. இட் வில் கீப் கம்மிங் along with you and it will keep pushing you அப்படின்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுட்டு, நாங்கள் எல்லாம் படத்தை பார்த்துட்டு நெஞ்சு வலி வராம தியேட்டர்லேருந்து எப்படியாவது என்ஜாய் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.